ஹே காய்ஸ், லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 100 ஆட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் நிப்பாட்ட வச்சு ஆட்டோக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பைக் டாக்ஸிஸாக பேன் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஸோ இதனால் பைக் ஓட்டுறவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு த்ரெட்டன் மாதிரி வந்திருக்கு. பிகாஸ் ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு இது இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு காமன் மேனாக, நான் வந்து ஒரு காமன் கேர்ளாக நான் வந்து ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்குமே சரி, நான் வந்து கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்குன்னு ப்ரைவேட்டாக வெஹிக்கிள்ஸ் இல்லை, எனக்குன்னு ஒரு 2 வீலரோ இல்லை காரோ எதுவுமே இல்லை. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஆஃபீஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பைக் டாக்ஸிஸ் ரொம்ப இந்தியாவில் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு அப்படி விட்டோம் அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சியில் ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் எமர்ஜென்சி டைம்ஸில் நான் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவோம். இல்லை ஏதோ ஒரு கல்ச்சுரல் டைமு இல்லை கேங்காக போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவோம். கொஞ்சம் சொகுசாக உட்காந்து போகணும் அப்படின்னா நம்ம ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு எப்போனா ஒரு எமர்ஜென்சின்னு ஆட்டோ ஏறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 75% ஆஃப் தி ஆட்டோ டிரைவர்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. அண்ட் 25% தான் இதை பண்ணுவாங்க. என்னன்னா கரெக்டான அமௌண்ட்டை வந்து வாங்குறது. மிச்ச 75% ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ராவாக பைசா கேட்பாங்க. ஸோ நம்ம ஏன் எதுக்குன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கூட அவங்க வந்து எந்த ரீசனுமே சொல்லாமல் உனக்கு ஏற இருப்பம் இருந்தால் ஏறுமா இல்லைனா இறங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏறி உட்காந்துருக்கேன், இது எனக்கு நடந்த ஒரு விஷயம். நான் ஏறி உட்காந்து எனக்கு பக்கத்தில் 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ காசுன்னு கேட்டேன். அவங்க வந்து டெய்லியும் எப்பவுமே கொடுக்குற ஒரு தொகை இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எதுக்கு இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் இருமா இல்லைனா இறங்கிடு அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்த பக்கத்தில் இருந்த ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணார், அவரும் வந்து ஆமாப்பா இவ்வளோ தானே இது பண்ணுவாங்க, நீ ஏன் அதிகமாக கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு, இப்படி தான் இது பண்ணுவோம், இல்லைனா நீங்கள் இறங்கினா இறங்கிடுங்க, இல்லைனா இப்போ ஆட்டோ எடுக்க மாட்டேன்னு ஆட்டோவே ஸ்டாப் பண்ணிட்டார். பாதி தூரத்தில் போயிட்டுருக்கோம், நீங்கள் நம்புங்க. நான் அந்த டைம் நைட் டைம் கொஞ்சம் ஒரு ரொம்ப நைட் டைம் சொல்ல முடியாது, ஒரு மீடியமான டைம் அது. பட் இருந்தாலுமே அப்போ எமர்ஜென்சிக்குன்னா அர்ஜென்ட்டுக்கு தான் நம்ம ஆட்டோ ஏறுறோம். ஸோ ஏறும் போதே வந்து அவர் பாதி தூரத்தே வந்து காசு அதிகமாக தான் கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணதுனால அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்புறம் என்னாச்சு, எனக்கு 2 பேர் சப்போர்ட் பண்ணவங்கள வச்சு கொஞ்சம் பேசி சரி ஓகே வேற பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் மூவ் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியாச்சு. ஸோ இவங்க வந்து எப்படின்னா எப்படி த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா, ஏறுற ஒரு கஸ்டமர்கிட்டயே வந்து கொஞ்சம் ஹாஷாக பிஹேவ் பண்ணுறது இதெல்லாமே நடந்திருக்கு. இதை வந்து மோரோவர் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த இஷ்யூவை. 25% ஆஃப் தி ஆட்டோக்காரங்க வந்து எந்த இதுவுமே இது பண்ண மாட்டாங்க. கரெக்டாக பேசி கரெக்டாக இது பண்ணிடுவாங்க. கஸ்டமரை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து காசு அதிகமாக கேட்குறீங்க, அது ஒரு செகண்டரியாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹியூமன் அப்படின்ற ஒரு மரியாதைக்காகவாது, அவங்கள பேசஞ்சர் அப்படின்றதுக்காகவாது அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்தாமல் திடீர்னு வந்து ஆட்டோ நிப்பாட்டுறது, திடீர்னு இறங்கிடுன்னு சொல்கிறது, நடுவழியில் ஆட்டோ நமக்கு கிடைக்காது. நடுவழியிலனா பஸ் ஸ்டாப்புக்கும் எதுவுமே இருக்காது. ஒரு வெட்ட வெளியான ஒரு இடத்துல திடீர்னு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இதை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம், நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைமில் வந்து திடீர்னு வந்து ஒரு பைக் டாக்ஸி ஒரு கல்ச்சர் வருது. ஸோ இந்த கல்ச்சருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே பைக் டாக்ஸியில் போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு ட்ரையல் கொடுத்தேன். ஸோ ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக எப்போனா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இல்லை ஆஃபீஸ்க்கு எமர்ஜென்சியாக போகணும், அர்ஜென்ட்டாக போகணும், மீட்டிங் இருக்குது அப்படின்னா நான் ஏன் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணும். பிகாஸ் நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பர்சனாக போக போகிறேன். போய் சேர்கிற டெஸ்டினேஷன் வந்து ஆஃபீஸு ஒரு 10 கிலோமீட்டர்ஸோ இல்லை 8 கிலோமீட்டர்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பைக் டாக்ஸி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கம்மியாகவும் இருக்குது காஸ்ட் வைஸ் ஆட்டோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் சிங்கிளாக போகிறதுக்கும் எனக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் அங்கே போய் சேர்றதுக்குமே எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆட்டோவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்ணி போக ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 20 to 30 ரைட்ஸ் வந்து பைக் டாக்ஸியில் போயிருக்கேன். ஸோ பெருசாக நான் எங்கேயுமே வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை. இதுதான் உண்மை. பைக் டாக்ஸியில் பெருசாக நான் இந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணதில்லை. ஆட்டோவில் நான் ஒரு 20% ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மற்ற பர்சன்டேஜ் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க பெரிய இஷ்யூ என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடலன்னு சொல்லிட்டு தள்ளுவண்டி கடையை க்ளோஸ் பண்ண முடியுமா?
கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. என்னால் அங்கே ப்ரிஃபர் பண்ண முடியல. எனக்கு அது காஸ்ட் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து தேவைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னும் போது நான் வந்து எனக்கு எது கம்மியாக இருக்கோ, என் லெவலுக்கு எது இருக்கோ அப்படின்றத பார்த்து நான் பிக் பண்ணி என்னோட நெசசிட்டிக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிக் பண்ணி அதை சூஸ் பண்ணி போகிறேன். பட் இதே வைஸ் வர்ஸா பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து என்னால் பைக் டாக்ஸியில் போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எந்தெந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மழையில் இருக்கும்போது என்னால் பஸ்ஸும் சில டைம் ரெகுலராக இருக்காது. எந்த பஸ்ஸுமே இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக பைக் டாக்ஸியே போக முடியாது. அப்போ கண்டிப்பாக நான் ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து என்னால் ஹெவியாக ஏதோ கேரி பண்ணுறேன் அப்படின்னா அப்பவும் நான் ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்டு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆட்டோக்கு உண்டான மவுசு இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பைக் டாக்ஸி வந்துருச்சுன்றதுனால ஆட்டோக்கு வந்து அந்த மவுசு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை. எந்த டெக்னாலஜி எதை வந்து காம்படிட்டராக வந்தாலுமே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து அவங்கவுங்களுக்கான நெசசிட்டி இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு வயசானவங்க இருக்காங்க, இல்லை ரொம்ப உடம்பு முடியாத இருக்காங்கன்னா கண்டிப்பாக யாருமே பைக்கை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸு மிஞ்சு போனால் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிறவங்க, அதுலேயும் வந்து ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேஸ் சில பேர் வந்து ஆட்டோவில் தான் போவாங்க. சில லேடிஸ் வந்து தே ஆர் நாட் ஓகே வித் பைக் டாக்ஸி. ஸோ அதனால் என்ன கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து பொறுத்து எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகும். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போவாங்களே தவிர இங்கே வந்து ஒருத்தரோட ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகுது, இன்னொரு டெக்னாலஜி வருதுன்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது டோட்டலாக ராங்கு. ஸோ அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்த்துட்ருக்காங்க, இவங்களோட ஒர்க்கை இவங்க பார்த்துட்ருக்காங்க. பீப்புளுக்கு என்ன நெசசிட்டி தேவையோ அதை மட்டும் தான் அவங்க பிக் பண்ணுவாங்க. ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து நம்ம என்ன பார்ப்போம், நமக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வினி ஸ்பாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.